ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. இந்த வெபினார் கிளாஸஸ்லாம் எப்படி சார் இருக்கும், வெபினார் டீட்டெயில்ஸ் கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நம்ம ஒவ்வொரு டைம் கன்ஃபியூஸ் பண்ணி எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்க முடியாது. கால்ஸ் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு டைம் ஆகுது. ஸோ அதனால் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த வெபினார் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ சார் ஃபீஸு அப்படின்னு கேட்குறீங்க. இது ஃபீஸ் பார்த்திங்கன்னா 25,000. இது லைஃப் டைம், அதாவது ஒரு வாரத்தில் சொல்லித்தரேன், ஒரு வாரத்துக்கான ஃபீஸு, 10 நாளுக்கான ஃபீஸ் அப்படின்லாம் கிடையாது. இது லைஃப் டைம். நீங்கள் எங்கே எப்போ டவுட் இருக்குதோ அந்த டைம் எல்லாமே நீங்கள் டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இது 25,000 ஃபீஸ். ரைட்டுங்களா? சரி, ஓகே சார். இது நாங்கள் டே ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு, இந்த டைம் கிடைக்கல, நான் காலையில் வேலைக்கு போகிறேன், நைட் வேலைக்கு போகிறேன் அப்படின்றவங்களுக்காக இது பார்த்திங்கன்னா எல்லாருக்காகவும் பொருந்தும். ஏன்னா இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, அப்புறமா அவங்க வீட்டில் வேலைங்க இருப்பாங்க. எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த வெபினாரை நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே ரெக்கார்டட் கண்டென்ட்டாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு விஷயமாக புரிதல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டெப் ஏன்னா உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது நாங்கள் கற்றுக்க முடியுமா, நான் படிக்கலை, நான் படிச்சிருக்கேன் அப்படின்லாம் விஷயமே கிடையாது. படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் ஸ்கூலே போகலனா கூட பரவாயில்ல. ஏன்னா நிறைய பேர் ஸ்கூல் போகாமே நிறைய பேர் நிறைய விஷயங்கள் அடுத்த லெவல் போகிறது ரொம்பவும் அந்த கேப்பபிலிட்டி இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, ஸோ படிப்பு நெசசரி கிடையாது. இது புரிதல் இருந்தால் போதும். ஓகே, சரி. அப்போது இது எப்படி சார், ஒன் டைமாக கட்டணுமா ஃபீஸு, பார்ட்டாக கட்டணுமா அப்படின்னு கேட்பாங்க. இது ஃபுல் அமௌண்ட்டு கட்டி தான் ஆகணும். வேறு ஏன்னா பாதியிலே அந்த ஹோம்ஒர்க்கு கிளாஸ் ஒர்க் கொடுக்க சொல்லி பாதியில் எல்லாம் குயிட் பண்ணிக்கிறாங்க. இந்த 8 வீடியோ கம்ப்ளீட் முடிஞ்சதுக்கப்புறமே முடியல சார், எங்களுக்கு புரியல அப்படின்னு குயிட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் இருக்கிறதே உங்களுக்கு. ஏன்னா இந்த புரிதல் இல்லைன்னா ஏன் புரியல, எதுக்கு புரியலன்னு தெளிவுபடுத்திட்டதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போகணும். அதனால் அந்த ஃபுல் பேமெண்ட் கட்டி தான் ஆகணும். ரைட், ஓகேங்களா? சரி சார், என்ன சார் சொல்லி தருவீங்க நீங்கள், என்ன உங்களுக்கு அது ஃபுல் டீட்டெயில் கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு கேண்டல்னால் என்ன, ஒவ்வொரு கேண்டில் நம்ம எப்படி சேர்த்து படிக்கணும், 2 கேண்டில் எப்படி, 3 கேண்டில் எப்படி வரும், அது 4 கேண்டில், 5 கேண்டில், அப் ட்ரெண்ட் என்ன, டவுன் ட்ரெண்ட் என்ன, ஸோ இந்த ப்ரைஸ் எங்கேருந்து எங்கே போகும், எங்கேருந்து கீழே வரும், ஏன் மேலே போகணும், ஏன் கீழே போகணும், இதை ஃபுல் டீட்டெயிலாக நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவது இதை கம்ப்ளீட்டாக கவர் செய்யப்படும். ஒவ்வொரு கேண்டில் நம்ம புரிஞ்சிக்கணும். வேறு டைம் ஃப்ரேம்லையும் எப்படி மேட்ச் பண்ணணும், ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும் சேர்த்து எப்படி படிக்கிறது, எப்படி எல்லா கேண்டிலும் சேர்த்து எப்படி படிக்கிறது, எப்படி அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மூலிமா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கவர் செய்யப்படும். உங்களுக்கு டைம் கம்மியாக கூட ஒரு 3 மாதம் தேவைப்படும். மேக்ஸிமம் 6 மாதம் கூட தேவைப்படும். இல்லை ரொம்ப புரியல சார், ரொம்ப பேசிக்கில் இருக்கிறேன் அப்படின்றவங்க உங்களுடைய நேரம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ரைட்டுங்களா? சரி, இந்த வீடியோ கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 8 கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆனால் இதை நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா 5-10 நிமிஷத்தில் பார்த்துலாம். ஆனால் இதுதான் முக்கியமான விஷயம். இதை திரும்ப நீங்கள் பார்க்குறப்ப தான் புரிய வரும். நீங்கள் ஒரு டைம் 2 டைம் பார்த்தீங்கன்னா எதுவும் புரியாது உங்களுக்கு. அதனால் தான் ரெக்கார்டட் கண்டென்ட்டாக கொடுத்துருக்கேன் நான். ஸோ இதை திரும்ப பார்க்க சொல்ல உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அந்த டவுட்டை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஒரு 200 பேஜ் புது நோட் புக்கில் எழுதி வச்சுக்கணும். அப்போது எழுதி வைக்க தான் டவுட் கிளியர் ஆகிட்டே வரும். நீங்கள் சும்மா வீடியோ பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா டவுட்டே உங்களுக்கு கிளியர் ஆகாது. ரைட்டுங்களா? சரி, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஸ்கூலோ அல்லது காலேஜோ நீங்கள் சேர சொல்ல உங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 சப்ஜெக்ட் புக்ஸ் வாங்கி உங்களுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணுறாங்க. அப்போது அந்த 5 சப்ஜெக்ட் புக்ஸு தான் அந்த ஒரு வருஷம் 365 டேஸ்க்கு அதை ரன் பண்ணுறாங்க. எவ்ரி லெசன் என்ன, எவ்ரி போர்ஷன் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, எத்தனை கொஷின், எத்தனை ஆன்சர் இருக்குது, நம்ம என்ன அந்த புரிய வைக்கிறதுக்கு அந்த 365 நாள் ஆகிடுது அந்த 5 சப்ஜெக்ட் புரிய வைக்கிறதுக்கு. சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். அந்த 8 கண்டென்ட்டை புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். ஒரு 3 மாதம் 4 மாதம் கூட ஆகும். ஆனால் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரே நாள் கூட எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஆனால் உங்களுக்கு அந்த பேமெண்ட் கட்டின உடனே உங்களுக்கு டெய்லி ஒரு கண்டென்ட்டாக உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த 8 கண்டென்ட் டெய்லி ஒன்றுனா முடிஞ்சுது. இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு கொடுக்கப்படும். ஓகே, ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்னால் என்ன, உங்களுக்கு என்னென்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குது அப்படின்ற ஹோம்ஒர்க்கு நீங்கள் பாஸாக ஃபெயிலு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறீங்க, உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டீங்க அப்படின்றப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 9th 10th 11th 12th இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் ஆகும். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் ஆஃப் கேல்குலேஷன்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்ட் ரொம்ப பேசிக்காக இருக்கும். ரொம்ப அட்வான்ஸ் லெவல் இருக்காது, ரொம்ப பேசிக்காக இருக்கும். அது இந்த 8 கண்டென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உண்மையான சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனுடைய விஷயமே கவர் ஆகும். அப்போது ஸ்லோவாக உங்களுக்கு அந்த ஸ்லோ டோஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும். எடுத்தோடனே 8 கண்டென்ட் ஒரே நாளில் கொடுத்துட்டு ரொம்ப குழப்பிட்டிங்கன்னா ஒன்றுமே புரியாது உங்களுக்கு. எல்லாம் பிளாங்க் ஆகிடும் உங்களுக்கு. ரைட்டுங்களா? சரி,
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம், அந்த ட்ரெண்ட் எப்படி தொடக்கம் எப்படி ஆகுது, அதில் ஒரு புல் பேக் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம், ஸோ அதில் வால்யூம் எப்படி பார்க்கணும், ஒரு ட்ரெண்டோடைய ஸ்ட்ரென்த் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம், அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஸ்லோவாக கவர் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா இந்த 2வது செட்டில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வர டவுட்லாம் இதில் கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணுறது, ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி பில்ட் பண்ணுறது, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி நம்ம ஃபெபினாக்கி யூஸ் பண்ணி மேட்ச் பண்ணுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்றா கிளியர் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக் செலெக்ஷனை எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கணும் அதில், அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம பில்ட் பண்ணுறோம் சொல்ல, இதுவும் வந்து இதில் வர டவுட்லாம் இதில் கிளியர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டவுட்டும் கிளியர் ஆகிட்டு ஒரு ஃபைனலாக ஒரு ஸ்டேஜுக்கு வரதுக்கு ஒரு 3-6 மாதம் ஆகும். ஓகே, சரி. இது வந்து நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் தான் சார் செட் ஆகுமா, இல்லை ஸ்டாக்ஸ் தான் செட் ஆகுமா, இல்லை பிட்காயின் தான் செட் ஆகுமா, க்ரூட் ஆயில் செட், நேச்சுரல் கேஸ் அப்படின்வாங்க. சார்ட் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுதோ எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியோ இந்த விஷயத்தை கற்றுக்கிற விஷயத்தை அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எதுவுமே புரியாத மாதிரி தெரியும். ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் ஒரு ஸ்டெப் 30 சொல்ல ஓகே எனக்கு இது புரிஞ்சிருக்கு அப்படின்றப்போ உங்களுக்கு தெளிவு பிறக்கும். ஓகே, ஸோ இதில் எல்லா மார்க்கெட்டுக்கும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? சரி, இதையும் தவிர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், ஸ்டடியில் ஃபோக்கஸ் இருக்கிறவங்க மட்டும் இந்த கிளாஸை ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா எடுத்தவொடனே ஏதோ ஒரு என்னோடய வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ உங்களுக்கு கவர்ந்துருக்கும். அதனால அவசரப்பட்டு டக்குன்னு ஃபீஸ் பே பண்ணிட்டு சார் நான் சேர்ந்துக்கிறேன், ஏன்னா ஒரு நாளைக்கு எத்தனை டிப்ஸ் கொடுப்பீங்க, எத்தனை கால்ஸ் கொடுப்பீங்க, உங்களோட வியூஸ்லாம் கரெக்டாக போகுது அப்படின்னு. அப்படி கிடையாது. அந்த வியூஸை நீங்கள் சென்ட் பண்ணணும். ஆக்சுவலி நான் சென்ட் பண்ணி மேலே போகிறது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ மை ஸ்டூடெண்ட்ஸ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணுவேன் என்னுடைய டெலிகிராம் சேனலில். ஏன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டினியூ மேலே போகுதுன்னா எத்தனை டைம் மேலே போகுது, அவங்களுடைய பிரேக் அவுட் எத்தனை டைம் சக்ஸஸ் ஆகுது அப்படின்றது முக்கியமான கேள்வி இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்னுடைய காப்பி ட்ரேடிங் பண்ணாமல் நீங்களாக ஓனாக கற்றுக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்க மட்டும் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இந்த கிளாஸ்க்கு. இந்த ஷார்ட்கட்டை தேடி பண்ணலாம், ப்ரைம் குரூப்பில் ஆட் ஆகிடலாம், அதை பார்த்து பண்ணலாம் அப்படின்றவங்க தயவு செஞ்சு இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பணமும் விரையும், எனக்கு நேரமும் விரையும். ஓகே, ஸோ அதனால் உண்மையிலே கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே.